ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களை மன்னிச்சிடுங்க, எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம். 4வது T20 போட்டி நாங்கள் சொல்லப்போனால் ஜெயிக்கணும்னு விளையாடலைங்க. தோற்றதே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் இந்திய அணி நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்குனாங்க. அடுத்த T20 போட்டி கண்டிப்பாக நாங்கள் தாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது T20 தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை சந்திப்பில் பேசியிருக்காருங்க இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்வி நாங்கள் வேணும்னு தான் தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார், தோல்வி குறித்து என்ன சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா 50 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி இந்தியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சீரீஸில் முதல் முறையாக T20யில் தோல்வி குறித்து கௌதம் கம்பீர் இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு பேட் ஷார்ட்டாக வச்சு தான் விளையாடணும், 7 பேட்ஸ்மேன் வச்சு தான் இந்த T20 போட்டி விளையாடணும். 200 ரன் சேஸ் பண்ணும்போது 9 வரைக்கும் பேட்ஸ்மேன் இதாக தான் பண்ண முடியும். கண்டிப்பாக எங்களுக்கு இது நாங்கள் வேணுத்துனே தான் ஒரு பேட்ஸ்மேனை ட்ரா பண்ணோம். எங்களோட போலிங் யூனிட், ஃபாஸ்ட் போலிங் எல்லாரையும் ஒன்றா விளையாடி பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு. நாங்கள் இப்போதைக்கு இந்த சீரீஸை வின் பண்ணிட்டோம். அடுத்து T20 நோக்கி மட்டும் தான் எங்களோட பயணம் போயிட்டுருக்கு. அதனால் நாங்கள் டீமில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ, என்னென்ன ட்ரை பண்ணுமோ எல்லாம் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் இந்த தோற்றது பெருசாக எடுத்துக்கலுங்க. என்னோட இந்த தோல்வி வேணுத்துனே நாங்கள் தோற்ற கூட சொல்லலாம். ஏன்னா இந்தமாரி பிச்சில் கண்டிப்பாக ரன் சேஸ் பண்ண முடியும். நாங்கள் ஒரு பேட் ஷார்ட்டாக விளையாடுறோன்னா அது நாங்கள் எங்களோட டெஸ்டிங் கோசம் தான் விளையாடணும். பரவாயில்ல, நியூசிலாந்து நீ நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். 5வது T20 போட்டி கண்டிப்பாக நாங்கள் தாங்க வெற்றி பெறுவோம். ஏன்னா நாங்கள் வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னே ஒரு நல்ல மொமெண்டம் போனோம். அதனால் 5வது T20 போட்டி கண்டிப்பாக விட மாட்டோம். எங்களோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு 5வது T20 போட்டி விளையாடுவோம். எங்கள் வீரர்களை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, யாரும் அவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க, இன்ஜுரி ஆகக்கூடாது, உங்களுக்கு வேர்ல்டு கப் தான் முக்கியம், இந்த போட்டி முக்கியம் சொல்லி தான் நான் களத்தில் இறக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா தலைவன் ஓப்பனாகவே ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன பேசினார் சொல்லிட்டாரு. கரெக்டுங்க, ஒரு கோச்சாக செம்மையாக பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. அவர் சொன்னார் பாருங்கள், எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காதுங்க, நார்மலாக விளையாடுங்க, இந்த மேட்ச் முக்கியம் இல்லைன்னு சொன்னாருங்க. அது 100க்கு 100 உண்மைங்க. அதனால தான் நிறைய பிளேயர்கள் ரிஸ்க் எடுக்கல. ஹர்திக் பாண்டியெல்லாம் அந்த டைவ்லாம் அடிக்கவே இல்லை, அவர் சிம்பிளாக ஆடினார். ஓகே, இந்தியா தோத்துச்சிங்க, ஓகே தான், 50 ரனில் தோற்றுருக்காங்க. பட் அடுத்த T20 போட்டி நாங்கள் கண்டிப்பாக வெல்லும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சிவன் தூபே ஆறுசாமி வந்தாருங்க, டிஎஸ்பி என்ன அடிங்க அடிச்சார். எப்பா, 15 பாலுக்கு 50 வச்சுருக்காருங்க நம்ம தூபே. இந்த வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னே இவரெல்லாம் இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு செம்மையான விஷயங்க. இந்திய அணியில் எல்லாருமே ஃபார்மில் இருக்காருங்க, சஞ்சு சாம்சன் தவிர. எஸ், சஞ்சு சாம்சன் இந்த 4 T20 ஒன்றுமே பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏதோ 4th T20 மட்டும் 20+ அடித்தார். மற்றபடி எந்த ஒரு மேட்ச்சில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவராக இப்போ இஷான் கிஷனாக வேர்ல்டு கப் ஓப்பனர் யார்? எஸ், திலக் வர்மா வந்துட்டார்னா திலக் வர்மா அவருக்கு அந்த ஸ்லாட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா 1 டவுன் ஸ்லாட்டு. இப்போது நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார், அவரை அவரை ஒன்று அணியில் இறப்பாங்களா சொல்லிட்டு அது வெயிட் பண்ணி பார்க்கணும். இஷான் கிஷன் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு ஓப்பனிங்கில். 1 டவுன்னு அவரும் ஓப்பனிங் போவாரா சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் காம்பினேஷன் நினச்சி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த முறை 5வது T20 போட்டி வெற்றி பெறுமா, வேர்ல்டு கப் வெற்றி பெறுமா? இந்த தோல்வி குறித்து கம்பீர் பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.